முடியாது இல்லையா? அங்கே கதையெல்லாம் பயங்கரமாக சொல்லலாம். நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு வேற எங்கேயோ இருக்கலாம் சொல்லலாம். இப்பெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவேன். அதை விட்டா உனக்கு வேற இடமே கிடையாது, நீ எங்கே இருக்க ரைட் தானே? ஆஃபீஸ் விட்டா வர வழியில் ஒரு ஸ்டார் பஸ் மோக்கா வாங்கிறதுக்கு 3 நிமிஷம் குடிச்சுட்டே காரில் வர வேண்டியது. இந்த இடத்துல இவ்வளோ டிராஃபிக் இருக்கும், ஜிபிஆர் ட்ராக் பண்ணிக்கோ, வண்டி அங்கே இல்லை, கிளம்பிடலாம். ஆண்களுடைய சுதந்திரம் பறிபோனதை பெண்ணுக்கு எதிரானதாக பார்க்கிறான். இங்கே கிடைத்த புதிய விஷயங்களை இந்திய சூழலுக்கு எதிராக பார்க்கிறேன். 2 பேர். முதல் விஷயம், உங்களால் இந்திய தன்மையிலிருந்து உடனடியாக மாறிவிட முடியாது. உங்கள் பிள்ளைகள் மாறும். உங்கள் பிள்ளைகள் இந்திய தன்மையிலிருந்து மாறும். அவர்கள் இந்திய தன்மைக்கு புறமாக இங்கிருந்து வளர்ந்தவர்கள். நீங்க என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் இந்திய தன்மையோடு இந்த பிள்ளைகள்லாம் வளர முடியாது. இன்னும் சொல்ல போனா அப்படி தயவு செஞ்சு பிள்ளைகள் நெருக்கடிக்க ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப கஷ்டம். அந்த உட்கார்ந்து மாடனா சொல்லுங்க. ஐ வாண்ட் டு சூஸ் மை பார்ட்னர். அது அவங்களுடைய வாழ்க்கை முறை. என் வாழ்க்கை முறையை நான் தான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுக்கணும். எப்படி இந்த ஊருக்கு வந்த பிறகு என் வாழ்க்கையை நான் வாழ்வதற்கான சுதந்திரம் கிடைத்திருக்கு நீங்க பெருமையா சொல்றீங்களோ, அதே மாதிரி இந்த ஊர்ல பிறந்த ஒரு பிள்ளை என் வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்படும். வந்த உங்களுக்கே அதுக்கு இருக்குன்னா இங்கேயே பிறகு வளர்ந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனால் அதை மதிக்க முடியாதவங்களால அப்படின்னா நான் அமெரிக்கா வந்து போயிருக்கேன். நான் இந்த பூமியினுடைய எல்லா நல்ல விஷயங்களையும் அனுபவித்துக் கொள்வேன். ஆனா என் பிள்ளைய அப்படியே இந்தியன் ஸ்டைலே வளர்த்து அப்படியே ட்ரை பண்ணி என்ன நமக்கு இல்லைன்னு சொல்லுவீங்க? உங்களை தவிர இந்த ஷோவே உங்களை தவிர. ஓகே, எனக்கு மறந்து வருமா பேசுறேன். நம்மளுக்கு ஒரு 3 முக்கியமான கவலை இருக்கு. இந்த பிள்ளைங்க மாடனா இருக்கிறதா நமக்கு சிக்கல் கிடையாது. பிள்ளைங்க மாடனா இருக்கிறது நமக்கு பிடிச்சி, நம்மளோட அம்மாக்களுக்கு பிள்ளைகள் மாடனாக இருக்கிறது பிடிச்சிருக்கு உண்மையாக. அதனால பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஸ்கூட்டி ஓட்டுற அழகு ஜன்னலில் பார்த்து அவ்வளோ ஆனந்தமாக பார்க்குறேன். காரணம், தனக்கு கிடைக்காத வாழ்க்கை தன்னுடைய பிள்ளைக்கு கிடைத்திருக்கு, தனக்கு கிடைக்காத சுதந்திரம் தன்னுடைய பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு. டான்ஸ் ஆடணும்னு நினைச்ச அம்மாவுக்கு 17 வயசுலேயே கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதனால ஆட முடியல. அது பிள்ளைய டான்ஸுக்கு போன்னு சொல்லுது. அப்படி பார்க்குற ஒரு மாடல் மனநிலை அங்கேயும் உண்டு, இங்கேயும் உண்டு. ஆனால் நம்ம சிக்கல் என்னன்னா, இவங்க டிராவலுக்கு போயிட்டு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுலாம் இங்கே ஊரில் அதை ஒருத்த பார்த்து போன பண்ணிக்கலாம். நம்ம கவலை எல்லாம் இங்கே உட்காந்து ஊரை பற்றி கவலைப்படுறோம். ரைட்டா இல்லையா? அக்காவுக்கு கடுமையான கடுப்பு இருக்கு நினைக்கிறேன். நாட்டை ரொம்ப கேள்வி கேட்பாங்க. முதல் விஷயம். 2வது, இவங்க யாராலும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு 3 குறிப்பிட்ட ஆளுகளை கல்யாணம் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்கே இல்லையா? இங்கேயும் நம்ம பொண்ணுங்க அல்லது நம்ம பசங்க ஒரு 3 குறிப்பிட்ட ஆளுகளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. உண்மையிலே சொல்ல போனா எல்லா மனிதனோடும் புழங்கக்கூடிய மனசு இங்க வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு உண்மையா இருந்தா, அது எந்த ரேஸ்ல ஒரு பிள்ளைய கல்யாணம்னாலும் ஏத்துக்கிற மனசு உங்களுக்கு வரணும். வருதாங்கிறது எனக்கு தெரியும். அப்புறம் நீங்க சொல்லலாம் நாங்கெல்லாம் வி ஆர் ஃப்ரம் அமெரிக்கா அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று சொல்லி ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றவே முடியாது. இன்னும் சம்திங் இந்தியாவில் இருந்துதான் நாங்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிப்போம், தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்துக் கொள்வோம், அப்புறம் காரணமான வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவோம், சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம், கனிவிருந்து ஆடுவோம். ஒன்றும் ஆட முடியாது. இங்க இருக்க மாதிரியே தான் அங்கே இருக்கீங்க. வித்தியாசத்துல வீட்டில் இருக்கீங்க, நீங்க அதுவும் செய்ய மாட்டீங்க. நீங்க எங்க இருந்தாலும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் உங்களை எப்போதுமே டிஸ்டர்ப் பண்ணுறது உண்மைதான். ஆனா அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு எதிராக வாழ்வதற்கு தான் வாழ்க்கை. அதுவும் அமெரிக்காவில் இருந்து நீங்க அதை சொல்லவே முடியாது. ஏன்னா உலகத்துடைய எல்லா ரேஸ்காரனும் தன்னுடைய ஐடென்டிட்டியை தொலைக்காம வாழ முயற்சி பண்ண தேசம் இந்த தேசம் தான். இந்த தேசத்துக்குள்ள உட்கார்ந்து ஐடென்டிட்டி தொலைஞ்சு ஏன் பயப்படுது? உங்கள் ஐடென்டிட்டி மீது உங்களுக்கு பெருமையும் நம்பிக்கையும் இருந்தால் உங்கள் ஐடென்டிட்டியை உங்களால் காப்பாற்ற முடியும். உங்க ஐடென்டிட்டி மேல உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருந்ததுன்னா உங்களால் உங்க ஐடென்டிட்டியை காப்பாற்றுறது சிரமம். அவங்க கொஞ்சம் கோபமா அதிர்ந்து பேசுறாங்க. அவங்ககிட்ட இருக்க அந்த திமிரும் கோபமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. காரணம், அது ஐடென்டிட்டி மீது இருக்கக்கூடிய மரியாதை. உங்க ஐடென்டிட்டி மேல உங்களுக்கு எப்படி போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த ஒரு சமூகம், வேல்யூ சிஸ்டத்துல அப்படியே தன்னையே உருக்கி வாழ்த்து வளர்ந்த ஒரு சமூகம், அது எப்படி அவ்வளவு ஈஸியா கெட்டு போய் பயப்படுறீங்க? உங்கள் பயம் தான் உங்கள் பிள்ளைகளை கெடுக்க போகுது. உங்களுடைய கவலை தான் உங்கள் பிள்ளைகளை கெடுக்க போகுது. வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்க பயப்படுறீங்கல்ல, அல்லது பயப்படுற மாதிரி காட்டுறீங்கல்ல. நம்ம பிள்ளைங்க நம்ம பண்பாடுகளை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கான ரீசனே அதுதான். ஏன்னா எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நம்ம பண்பாடு தான் சொல்லுவோம். இது நம்ம பண்பாடு இல்லை. ஏன்னு சொல்ல மாட்டோம், தெரியும் சொல்லிட்டேன். ஏன் செய்யக்கூடாது அதெல்லாம் கேட்காது. அப்ப பண்பாடுதான் நான் கேள்வி கேட்கக்கூடாது. 1. 2வது, நான் செய்யற விஷயத்த செய்ய வேணாம்னு சொல்றதுக்கு பேர் தான் பண்பாடுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க பார்க்கணும். பண்பாடு என்றாலே என்னை கட்டுப்படுத்துவது என்று என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அறிமுகப்படுத்துகிற போது அந்த பிள்ளைகளுடைய பண்பாட்டை பின்பற்ற போவது இல்லை. 1. 2வது, நமக்கு இங்க இருக்கக்கூடிய பண்பாடு ஒரு பெரிய அவசியம். நீங்க கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, எவ்வளவு வெள்ளைக்காரங்க கூட உங்களுக்கு பழக்கம் இருக்கு? ரொம்ப குறைவுதான். ஆக்சுவலா ஒன்றுக்கு உங்களுக்கு பழக்கம் இருக்கலாம், பட் நம்ம பெருசா பழக்கம் இல்லை. காரணம் என்னன்னா, இங்க வந்து நம்ம மறுபடியும் நம்ம இதே தான் பார்த்துருக்கோம். அப்படியே ஒரு ஆட்சி பண்ணிட்டு முடிஞ்சா ஏதாச்சும் ஒரு சாப்பிடுவோமா, குளிர்ல போய் சொட்டை போட்டுட்டு அப்படியே பார்த்து நாசாலையில் உட்காந்து ஆழ்நீர் கிடைக்குதான்னு இங்கே இருந்து செக் பண்றது. அப்படி வாழ்க்கை வாழவே முடியாது.
உண்மையிலேயே இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களால் முழுக்க மாற முடியாது என்றாலும் இந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் ஊரில் இருந்து வாழ முடியவில்லை என்ற